ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அதிகமாக நேசிக்கப்பட்ட தன் விசுவாசிகளை, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஒரு சந்தையின் 3ஆம் ஞாயிறு, தேர்ட் சண்டே இன் லென்ட், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தொழுகையிலே கடவுளை ஆராதிக்கும்படியாக, கடவுளுடைய திருப்பெயரை போற்றும்படியாக ஆர்வத்தோடு இறை சமூகம் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மாறாத நல்ல நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த அருமையான காலை நேர தொழுகையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை தொழுது அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் அன்புள்ள தயவினாலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே, உம்முடைய பரிசுத்த சன்னதியிலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கின்ற ஒரு கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றீர். அன்பு நிறைந்த கடவுள், சென்று போன இரவெல்லாம் எங்கள் அனைவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கின்றீர். உம்முடைய சிட்டையின் அடிவாரத்திலே எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றீர். எங்களது குடும்ப வாழ்விலே, எங்களுடைய பிரயாணங்களிலே, எங்களுடைய எல்லாவிதமான அலுவலர்களிலே உம்முடைய பாதுகாப்பை எங்களுக்கு நிறைவாய் தந்தீரே. ஆண்டவருக்கு நாங்கள் உளமாற நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே பங்கேற்று உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படியாக கடவுள் எங்களை ஆண்டவர் உம்முடைய ஆலயத்திலே சேர்த்துக் கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலவேளையில் உம்முடைய பிரமாணங்களுக்கு இணங்க, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, கடவுள் மெய்யாகவே ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிற உம்முடைய திருவசனத்தை போல நாங்கள் அனைவரும் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவுள் கிருபை தாரும். எல்லா விதமான மனித சிந்தனைகளுக்கு எங்களுடைய எண்ணங்களை மறைத்து ஆவியானவரை உமக்குள் நாங்கள் கடவுளை தொழுது கொள்ளவும், ஆண்டவரை ஆராதிக்கவும், உம்முடைய திருமுகத்தை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்கவும் ஆண்டவர் துணை செய்வீராக. இந்த பரிசுத்தமான ஆராதனையுடைய தொடக்கம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாக உம்முடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு உம்மை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். நாம் அனைவரும் கடவுளுடைய திருப்பெயரை இணைந்து போற்றும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 57வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 57வது ஞான பாடலை நாம் அனைவரும் எடுத்து நாம் பாடுவோம்.
காலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். வரும் நிலையிலே 85வது திருப்பாடலை நாம் முறைமுறையாக வாசிப்போம். 85வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் இருக்கிறது, திருமுறை எழுதலாம். 85வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தாவே, நீர் உமது தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்து யாக்கோபின் துன்ப நிலைமையை மாற்றினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடிவிட்டீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் நீக்கிவிட்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் கடவுளே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது சினத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனம் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள்செய்யும். கர்த்தராகிய கடவுள் விளம்புவதை கேட்பேன். அவர் தமது ஜனத்துக்கும் தமது பக்தருக்கும் சமாதானம் கூறுவார். அவர்கள் மதிப்பை விட்டு திரும்பாதிருப்பார்களாக. நமது தேசத்திலே மகிமை வாசமாயிருக்கும்படி
அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபம். கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்தித்தன, நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்றே முற்று செய்தன. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து காண பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நமது தேசமும் தன் பலனை கொடுக்கும். நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போம். நீதி அவர் முன் சென்று அவர் அடித்தவர்களை அடையாளக் கொள்ளும். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். வருங்கள். நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடல்களை நாம் அனைவரும் வாசிக்க கேட்கலாம். இன்றைய முதல் திருமறை பாடல் அது இறைவாக்கினர் எசேக்கியேல் புஸ்தகம் 33வது அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 20 முடிய வரையுள்ள திருவசனங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் கொண்டு 20 வரையுள்ள திருவசனங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 7 முதல் 20 வரை. மனுஷகுமாரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வீட்டாருக்கு காவற்காரனாக வைத்தேன். நான் சொல்வதை நீ கேட்டு என் மீறினாலே அவர்களை எச்சரிக்க வேண்டும். நான் துஷ்டனிடம், துஷ்டனே நீ சாகவே சாகவாய் என்று சொல்கிறேன். நீ துஷ்டனை எச்சரித்து அவன் தன் வழியை விட்டு நீங்கும்படி அதை அவனுக்கு சொல்லாமல் போனார். அந்த துஷ்டன் தன் அக்கிரமத்திலே சாவான். அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். துஷ்டன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனான். அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான். நீயோ உன் ஜீவனை தப்புவிப்பீர். மனுஷகுமாரனே, நீ இஸ்ரவேல் வீட்டாரை பார்த்து, எங்கள் துரோகங்களுக்கும் எங்கள் பாவங்களுக்கும் எங்கள் மேல் இருக்கின்றன. நாங்கள் அவற்றை சோர்ந்து போகிறோம். நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் கிருஷ்ணனுடைய மரணத்தை விரும்பாமல் கிருஷ்ணன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பதே விரும்புகிறேன் என்று என் ஜீவன் மேல் ஆணையாக சொல்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய வாக்கு: இஸ்ரவேல் வீட்டாரே, உங்கள் தீய வழியை விட்டு திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டியிருந்தார் என்று சொல். மனுஷகுமாரனே, நீ உன் ஜனத்துக்கு சொல். நீதிமான் துரோகம் பண்ணும்போது அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. கிருஷ்ணன் தன் கிருஷ்ணத்தனத்தை விட்டு திரும்பும்போது அவன் தன் கிருஷ்ணனால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்யும் போது தன் நீதியினால் பிழைக்க முடியாது. பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பிக்கை வைத்து அநியாயம் செய்தால் அவனுடைய நீதி ஒன்றும் நிலைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்தினாலே சாவான். பின்னும் சாகவே சாவார் என்று நான் கிருஷ்ணனுக்கு சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து தன் வாங்கின அடமானத்தையும் தன் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு பிழைக்கும் நியமனங்களில் நடந்து அநியாயத்தை செய்யாமல் போனால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவன் எல்லா பாவங்களுக்கும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான். உன் ஜனத்தாரே, ஆண்டவருடைய வழி சரியானதல்ல என்கிறார்கள். சரியானதாவது அவருடைய வழியை நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தார். அவன் அதனால் சாவான். துஷ்டன் தன் துஷ்டத்திலே தரத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் வழியிலே பிழைப்பான். அவனுடைய வழி சரியானதல்ல என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நானும் இஸ்ரவேல் வீட்டாரே, உங்களில் ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழியின்படியே தீர்ப்பிடுவேன் என்றார் என்பதை. இன்றைய முதல் வாசகத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக இன்றைய நிருப பாடம் அது அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய கடிதம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரையிலான திருவசனங்கள். சகோதரரே, நீங்கள் ஒரு காரியத்தை அறியாதிருக்க எனக்கு மனமில்லை. அதாவது நம் பிதா
வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக வேதத்திலும் சமுத்திரத்திலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அவர்களோடு சென்ற ஞான கண்மணியின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மணி கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பாலாருக்கு கடவுள் பிரியமாய் இருந்ததில்லை. அவர்கள் வனாந்தரத்தில் விழுந்து மடிந்தார்கள். அவர்கள் பொல்லாதவர்களை இச்சித்தது போல நாமும் இச்சியாதபடி இவைகளை நமக்கு கிறிஸ்தாவங்கள் ஆயினர். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் கூட்டாண்டு கூட்டாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானார்கள். நீங்களும் அப்படி ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாள் 23,000 பேர் மாண்டார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கர்த்தரை சோதித்து சர்ப்பங்களால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நாமும் அவரை சோதியாதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கடக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நீங்களும் முறுமுறுத்தாதிருங்கள். இவைகள் கிறிஸ்தவங்களாக சம்பவித்தன. யுகாந்த காலங்களால் உள்ளவைகளாகிய நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டும் இருக்கின்றன. ஆதலால் நான் இருக்கிறதாக எண்ணுகிறவன் விழாதபடி ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடும் சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. கடவுள் உண்மையுள்ளவர். உங்கள் காணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பும் வழியும் உண்டாக்குவார். இந்த நிறுவ பாடத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்கிறோம். இப்பொழுது இந்த வேளையில் கூட நாம் ஒரு பாடலை பாடிய பிற்பாடு நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த வேளை அனைவரும் அருட்பணியின் கீதங்களில் அனைவரும் சேர்ந்து 147வது பாடலை பாடுவோம். அருட்பணியினரிலே 147வது பாடலை நாம் இணைந்து நாம் பாடுவோம். Amen.
நாம் அனைவரும் எழுந்து நற்செய்தியை வாசிக்கலாம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி வாசகம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 9. இங்கே லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 9 வரையிலான திருவசனங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதாகம பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 முடிய. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய வழிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகளை சம்பவித்ததனாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பதுவே. இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு கடவுளது வாழ்வுதரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டதால் அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் தெய்வத்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரேபேறான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் ஒப்புவித்து கன்னிகையில் பிறந்து உண்மையாக பாடுபட்டு சிலுவை அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து விட்டிருந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வைத்திருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நினைத்து வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்களும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். நாம் யாவரும் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 206வது பாடலை நாம் அனைவரும் அருளுரை ஆயத்த பாடலாக இணைந்து பாடுவோம். அருளுரை ஆயத்த பாடலாக 206வது ஞான பாடலை நாம் அனைவரும் எழுந்து நாம் பாடுவோம்.
தந்தையாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு இரக்கமும் நிறைவாக இருக்காவிட்டோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் அன்பான உடல் விசுவாசிகளே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாள் லெந்து காலத்துடைய 3வது ஞாயிறு, தேர்ட் சண்டே இன் லென்ட். இந்த பரிசுத்தமான இந்த நவகாலத்தின் ஒரு சந்தையினுடைய 3வது ஓய்வு நாளினுடைய காலை வேளையில் நம்முடைய சற்று நேர சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் அது எசேக்கியேல் இறைவாக்கினர் எழுதிய புஸ்தகம் 33வது அதிகாரம், அதனுடைய வசனங்கள் 7 முதல் 20 வரையிலான திருவசனங்கள். எசேக்கியேல் இறைவாக்கு நூல் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 20 வரையிலான இறைவசனங்கள். அதில் குறிப்பாக 19வது இறைவசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். 19வது இறைவசனத்திலே, துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினாலே பிழைப்பான். கண்களை மூடி நாம் நிறைவேற சொல்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஒரு சந்தையின் காலங்களை, இந்த தவ நாட்களை எங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான காலங்களாக கொடுத்திருக்கிறேன். நாங்கள் ஒருமுறை கூட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மறுபடியுமாக நினைவு கூர்ந்து பார்க்கும்படியாக இந்த துளிர் விடுகின்ற காலங்களில் ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களாய் வாழ்வதற்கு எங்களே நாங்கள் பரிசோதனை செய்து பார்த்து இறைப்புறங்களில் எங்களை நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் காலங்களாக உமக்கு நாங்கள் வாழும்படியான ஒரு நாட்களாக கடவுள் இந்த தவ நாட்களை எங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். இந்த நேரத்திலும் உங்களுடைய வாழ்வு தருகின்ற இறைவாக்கின் வழியாக எங்களோடு நீர் பேசும்படியாக சொல்லிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். மீட்பர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் வேண்டுகிறோம். வேண்டில் கேளும் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக ஆண்டவர் முன்னிலையிலே நீதியும் நியாயமும் செய்து வாழுகிற மக்களாக இந்த உலகத்திலே வாழும்படியாக கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். சிறப்பாக மனம் மாறி நாம் பலம் கொடுக்கின்ற மக்களாக நாம் வாழ கடவுள் இந்நாட்டிலே நம்மை அழைக்கின்றார். மனம் மாறுதல் பெற்று பலம் கொடுக்கின்ற இறை மக்களாக நாம் வாழ கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆண்டவருக்குள் அன்பர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வசனம், துன்மார்க்கன் தன்னுடைய அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினாலே பிழைப்பான் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். துன்மார்க்கன் என்று சொல்லுகிற துன்மார்க்கன் என்கின்ற வேளையில் அதற்கு நேர் ஆப்போசிட் என்ன? சன்மார்க்கன், நீதிமான், ரைச்சஸ் பர்சன் என்று நாம் அதை பார்க்க முடியும். என்ன வித்தியாசம்? ஒழுங்கு என்பது கிரமம், கிரமத்தின்படியே என்கிற நிலையிலே, அக்கிரமம் என்கிற வேளையிலே அது கிரமம் அல்லாதது, ஒழுங்கு அல்லாதது என்று நாம் அதை பிரித்தாழ்வை செய்ய முடியும். எனவே துன்மார்க்கன் என்கிறவர்கள், துன்மார்க்கத்திலே வாழ்கிறவர்கள் தன்னுடைய அக்கிரமத்தை விட்டுவிட்டு கிரமமான நிலைகளிலே அவர்கள் உண்மையினுடைய அடிச்சுவட்டிலே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் அந்த நியாயங்கள் அக்கிரமங்களை எல்லாம் விட்டு அவர்கள் நியாயமும் நீதியும் செய்தார். அப்போ அக்கிரமக்காரருடைய வாழ்க்கையிலே எதிர்த்து என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே கிரமம் இருக்காது, ஒழுங்கு இருக்காது, நேர்மை இருக்காது, நீதி இருக்காது. அங்கே நியாயம் இருப்பது என்பது ஒரு காணாத ஒரு காணல் நீரை கொண்டது.
அக்கிரமக்காரருடைய வாழ்க்கையிலே நீதி அங்கே இடம்பெறாது, அங்கே அநீதி காணப்படும், அங்கே உண்மையான நியாயம் அங்கே இடப்படாது, அங்கே நியாயம் இல்லாத நிலை, அநியாயம் அங்கே காணப்படும் என்று அவர்கள் அக்கிரமக்காரர்கள், அவர்கள் துன்மார்க்கம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்ற வேளையில ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சன்மார்க்கர்களா என்று நாம் என்ன தோன்றுகிறது. அப்போ இங்கே துன்மார்க்கம் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கடவுளுடைய வார்த்தை வருகின்ற பொழுது, இந்த இறைவார்த்தை நாம் பிரசங்கிக்கின்ற பொழுது, நான் நேர்மையானதா, நான் ஒரு நீதிமானா, நான் சன்மார்க்கனா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுகிறது. ஆண்டுடைய பார்வையிலே பார்க்கிற பொழுது கடவுள் சொல்லுகிறார், உங்களிலே நீங்கள் பாவமில்லை என்று சொல்வீர்களே என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் வஞ்சிக்கின்றவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எனக்குள் பாவம் இல்லை, எனக்கு எந்த விதமான அக்கிரமம் இல்லை, அநியாயம் இல்லை, எந்த விதமான அநீதிகளும் இல்லை என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொன்னால் அவன் பொய்யனாக இருக்கிறான். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை பாவம் இல்லை என்று சொன்னால் பொய்யன் மட்டுமல்ல, அவர்கள் தங்களையே தாங்கள் என்ன வஞ்சிக்கிறார்களாம். அவர்களுக்குள்ளாகவே தங்களுக்குள்ளாக அவர்கள் வஞ்சிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் வஞ்சிக்கும் நிலையில் மட்டுமில்லை, கடவுளுடைய வசனம் அப்படி இல்லை என்று சொல்லிட்டார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாவம் இல்லை என்று சொன்னால் அவன் தன்னை தான் வஞ்சிக்கிறவன். அவனிடத்திலே கடவுளுடைய இறை வசனம் என்பது அவனிடத்திலே இல்லை என்கிற அளவில்லை. அப்படி என்றால் எல்லோரும் வழிவிலகி நாம் ஏதோ கெட்டு போயிருக்கிறோம். மாணவர்களே, ஒரு ஒரு வெண்மையான சுழற்சியிலே ஒரு கரும்புள்ளி இருந்தால் அந்த கரும்புள்ளி எவ்வளவு போல்டாக தெரியுமோ அதுபோலதான் கடவுளுடைய முன்னிலையில் நாம் இருக்கிறோம். கடவுள் பரிசுத்தராய் இருக்கிறார், அவரைக்கும் நாமும் கூட பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது அந்த பரிசுத்தர் முன்னிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்கள் அது சிறு பாவமாக இருந்தாலும் கூட அது சுவத்திலே வெள்ளை சுவத்தை காணப்படுகின்ற ஒரு கரும்புள்ளியை போலது, அது தெரியத்தான் செய்யும். எனவே ஆண்டவர் சொல்லுகின்ற வேளையிலே பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைவது இல்லை. எனவே இங்கே சொல்லுகிற பொழுது துன்மார்க்கனுடைய தன் அக்கிரமங்களை விட்டு திரும்பி அவர்கள் நியாயமும் நீதி செய்தால் அவர்கள் பிழைப்பார்கள், வாழ்வு வருவார்கள் என்று சொல்லுகிற வசனம் வருகிற பொழுது இன்னைக்கு ஆண்டவர் பிரியமானவர்களை கடவுள் சொல்லுகிறார், ஒருவன் தன்னுடைய பாவங்களை மறைத்தால் அது அவருடைய வாழ்வில் வாழ்வு கொடுக்க முடியாது. பாவங்களை மறைக்கிறவன் அவர் வாழ்வு அடைவது என்று சொல்லி பார்க்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். அவைகளை விட்டு அறிக்கை செய்கிறவனோ என்ன பெறுவானா, கடவுளுடைய சமூகத்திலே அவன் இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளுடைய மெர்சியை பெறுவான். அப்படி என்றால் பாவங்களை மறையாதபடிக்கு, நம்முடைய அக்கிரமங்களை மறையாதபடி கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவை விட்டுவிடும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் முன்னிலையிலே நம்முடைய தவறுகளை மறைக்கிற மக்கள் நம்மளை அநேகம் இருக்கலாம், நாம் கூட இருக்கலாம். பல்வேறு நம்முடைய பாவங்களை மறைக்கிறோம். இறை சமூகத்தை ஜெபிக்கும்படியாக இருவர் கடந்து வருகிறார்கள். ஒருவன் வரி வசூலிக்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி கண்டுகிறவர், ஆயக்காரன் ஆயம் கேட்கிறவன் ஆயக்காரன். இன்னொருவன் பார்க்கிற பொழுது அவன் பரிசு என்று சொல்லி பார்க்கிறோம். மறைநூல்களை நன்கு அறிந்தவன், திருமுறைகளை நன்கு அறிந்தவன், வேதங்களை கற்றறிந்தவன், வேதங்களை கற்றறிந்து வேதங்கள் வழியாக நடக்கும்படியாக அர்ப்பணிக்கப்பட்டவன் பரிசெயன். ஒருபுறம் ஆயக்கார், இருவரும் ஜெபிக்கிறார்கள். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஆயக்காரனோ அங்கே அவர் கடவுளை சமூகத்தில் கூட நிறுத்தப்பட முடியாத சமூகத்தை பார்க்க முடியாதபடி கூட பாவியான என் மீது இரக்கமாக இருக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான். அதே மாத்திரத்திலே பரிசெயன் பாவங்களை கடவுள் முன்னிலையிலே அவன் மறைக்கிறான், ஒரு முக்காலிட்டுக் கொள்கிறான். கடவுள் முன்னிலையிலே தன்னுடைய தவறுகளை அக்கிரமங்களை மறைக்கும்படியாக முக்காடை போட்டுக் கொண்டு வந்தேன் என்று நான் வாரம் இருமுறை உபவாசிக்கிறேன், நான் அசம்பவம் கொடுக்கிறேன் சொல்லி தன்னுடைய நேர்மைகளை அவன் அங்கே முன்வைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவன் ஒன்றை மறந்து விட்டான், தன் வாழ்க்கையிலே இருக்கிற அந்தரங்க பாவங்கள் வெளியரங்கமாக தன்னை பரிசுத்தமாய் காண்பித்துக் கொண்டிருக்கிற நிலையிலும் கூட
தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதான தவறுகள், அது மட்டுமல்ல ஏழைகள் மீது தன்னை சார்ந்திருக்கிற அநேகர் மீது இரக்கமற்றவனாய் வாழ்ந்த நிலைகளெல்லாம் மறந்துவிட்டு கடவுளுக்கு மட்டுமே பிரமாணிக்கமாய் வாழ்கிறது சொல்லி கடவுளுடைய சமூகத்தில் பாவலை மூடிக்கொண்டு தைரியமாக என்று கேட்கிறான். யாரு கடவுள் தன்னுடைய இரக்கத்தை காண்பித்தார் என்று சொன்னால் ஆயக்காரனுக்கு மட்டுமே என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசேயருக்கு அல்ல, ஆயக்காரனை கடவுள் தன்னுடைய இரக்கத்தை செய்தான் என்று சொல்லி அவன் ரம்மியமாய் இல்லப்பட்டது சொன்னான். எனவே நாம் எல்லோருமே நாம் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போயிருக்கிற இந்த தவ நாட்களிலே கடவுள் நம்மை நாமே தன் பரிசோதனை செய்து பார்த்து கடவுளுடைய சமூகத்தை நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக இன்னைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, துன்மார்க்குடைய அக்கிரமத்திலே கடவுள் அவருடைய அக்கிரமத்தை மறிக்க விரும்புகிற கடவுள் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக ஆண்டவர் சொல்கிறார் இந்த 33வது அதிகாரத்திலே 11வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே அப்படினாலே நாம் தவறு செய்கின்ற பொழுது நம்முடைய தவறையை நாம் மாற்று போக வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம் அல்ல, நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதே கடவுளுடைய திருமணமாக இருக்கிறது. அவர் துன்மார்க்குடைய மரணத்தை அவர் விரும்புகிற கடவுள் அல்ல. அந்த துன்மார்க்கன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், துன்மார்க்க வாழ்வை விட்டு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை கடவுள் தருகின்றார். 11வது வசனத்தில் 30 பார்க்கிற வேளையிலே 33:11 பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கை மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். எவ்வளவு ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார் பாருங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்குடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். இது எப்படி சொன்னால் அவர் ஏதோ சும்மா சொல்லவில்லை, பார்த்தோம் என் ஜீவனே ஆணையிட்டு சொல்லுகிறேன் சொல்லி கடவுள் சொல்றார். அப்போ கடவுள் தன் மேல சத்தியப்படுகிறார். கடவுள் தன் மேலே சத்தியப்படுகிறார். பாருங்க, சில வசனங்கள் கடவுள் பேசுகிற பொழுது அவர் அதிகமாய் அழுத்தமாக அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லுகிற வேளையிலே இங்கே நாம் பார்க்கின்ற வண்ணமாய் சொல்லப்படுகிறது. அதாவது துன்மார்க்குடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கத்தின் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்ப என்று என் ஜீவனை கொண்டு சொல்லி ஆண்டவர் எங்கே சொல்வதை பார்க்கிறோம். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் கடவுள் மனிதனுக்கு மீது எவ்வளவு அன்புடையவராக இருக்கிறார். அவர்கள் செய்ய அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தீமைகளை கேட்ட தண்டனைகளை கொடுத்து அவர்களுடைய அழிவை கடவுள் விரும்பாமல் அவருடைய மனமாற்றங்களை விரும்புகிறார். கடவுள் பேருடைய அப்படிப்பட்ட கடவுள் தான் கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வந்த பொழுது ஒருவன் என் சகோதரன் ஒருவன் எனக்கு எதிராக பாவம் செய்தார், எனக்கு தவறு செய்தார், எனக்கு எதிராக அநியாயம் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு கேட்கின்ற பொழுது 7 முறை மன்னிக்க வேண்டுமா என்கிற வார்த்தை 7 அல்ல 7 என்பது ஒரு முழுமையை அடையலாம். 7 முறை மன்னித்தால் போதுமா? 7 டைம்ஸ் 7 முறை மன்னிக்கிற காரியம் அது பெரிய மன்னிப்பு. நம்ம 1 முறை கூட மன்னிக்க மாட்டோம், 2 முறை கூட நம்ம மன்னிக்க 2 முறை நம்ம மன்னிக்க நம்ம முடிவது இல்லை. 7 முறை மன்னித்தால் போதுமா? அண்ணா சொல்லுகிறார் 7 அல்ல 70 முறை மன்னிக்க வேண்டும். அப்போ 70 என்பது ஒரு பிலிப்ஸ் அல்ல, இன்ஃபினிட், அது தொடர்ச்சியாக இன்னும் எத்தனை முறை உங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக தீங்களை பாலும் மன்னிப்பை கொடுத்து உங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் மன்னிப்பை தருகிறார். அப்படிப்பட்ட கடவுள் ஒவ்வொருடைய தவறுகளை மன்னிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். போதுமான கடவுளாக இருக்க நாம் அவரிடத்திலே திரும்ப வேண்டும். நாம் அவரிடத்திலே மனமாறுபடியாக அவருடைய பிரச்சனத்திலே நாம் திரும்பி வருகின்ற 2 நண்பர்களால் காணப்பட கடவுள் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஓமை நான் சொல்லுகிறது மனம் திரும்பி மன்னிக்கையே ஓமை. துன்மார்க்குடைய அக்கிரமத்திலே அவர்கள் அழிவை விரும்பாத கடவுள் அதை சொல்லுகிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவிகளை மீட்கவே கடவுள் இந்த உலகத்திலே வந்தார். நோயாளிகளுக்கு மருத்துவர், இறைமக்களாக இருக்கிற ஒவ்வொருவர், அதை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கடவுள் மன்னிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். சிலுவைகளை தனக்கு எதிராக முன்னிறுத்தியவர்களுக்கும் ஆண்டவர் இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத இருக்கிறார்களே, அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் செய்த பாவங்களை எவ்வளவு முறை
பேசுகிற ஆண்டவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு தகப்பன், உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு ஆத்தும நண்பர், உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு சிநேகிதன், ஒரு சமூகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். எனவே அவருடைய வார்த்தைகள் இங்கே வருகிற பொழுது சொல்லப்பட்ட துன்மார்க்கத்தின் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளில் நம்மை பரத்தமையிலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண், பாவியான ஸ்திரீயாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண், கண்டறிந்து கொள்ளும்படியாக எல்லோரும் சேர்ந்து வந்தார்கள். இந்த வேளையிலே எல்லோரும் சேர்ந்து வருகிற பொழுது, இயேசுவின் வழியாக வருகிற பொழுது அந்த பெண் அந்த இடத்திலே அப்படி விழுகிறார். இந்த வேளையிலே அந்த இடத்திலே எல்லாரும் கூட சேர்ந்து அவரை கொல்லும்படியாக, ஒரு பாவத்திலே பிடிக்கக்கூடியவர்களை கொல்லும்படியே கல்லறிந்து கொல்லும்படியாக காரியம். இப்பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பெண்மணிக்காக பரிந்து பேசுகிறார், அந்த ஸ்திரீக்காய் பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். உங்களிலே பாவம் இல்லாதவர்கள் முதலாவது இவள் மீது தந்தர்கள். சிறுவர் முதற்கொண்டு பெரியவர் மற்றும் இருக்கிற மக்கள் அந்த அப்படியே போட்டு எல்லாம் அக்கிரமம் இருக்கு. அதற்கும் கடவுள் எல்லோருடைய வாழ்ந்து விருப்பம் இருக்கிறவர்கள். அதோ சொல்கிறார், இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. ஒரு கத்தை கடவுள் இருக்கிறார், இனி பாவம் செய்யாது. அப்படி இருந்தால் துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நீதியாக செய்தால் அப்படி பார்ப்போம். கடவுள் ஒரு விழுப்பும் டெம்பரரியாக அந்த இடத்துல நாம் கல்லெடுத்து கொள்ள வேண்டிய சாவுக்கே அவன் நிறுத்த அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இனி நீ எந்தெந்த பிழைத்திருக்கும்படியாக நியாயம் செய், நீதி செய், கிரமத்தை செய் என்று சொல்லி ஆண்டோடு. எனவே குடும்பங்களாகிய நம்முடைய கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கடவுளுடைய சமூகத்தை வந்திருக்கிற பொழுதும் நம்முடைய வாழ்க்கை எத்தனை நபர்கள், எத்தனை நீதல்கள் அங்கே காணப்படலாம். அந்த சொல்கிற பரிசுத்தமாக இருக்கிறது, இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது, இன்னும் அசுத்தமாக இருக்கிறது, பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது கடவுள் விரும்புகின்ற ஒரு கோரிக்கை சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருப்பது போல உங்களும் பரிசுத்தராக இருக்கும். கடவுளை விரும்புகின்ற ஒரு புதிய வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வை எந்த உலகத்திலே நீங்கள் நாளும் வாழும்படியாக, வாழ்ந்து காண்பிக்கும்படியாக இஸ்ரவேல் வாழ்வு கடவுள் பிரியமான இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நேரங்களிலே நாம் பலரை நாம் குற்றவாளியும் நாம் ஏற்படுகிறோம். நம்மை நாம் எப்படி நம்மை நாம் ஆராய்ந்து கொள்ளுகின்ற மக்களாக நம்மில் இருக்கிற அக்கிரமங்கள் அநீதிகளை நாமும் கூட சந்திக்கப்படுகின்றோம். உண்மையிலேயே ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த ஏழோடு அநேக கன்னியருடைய இரத்தத்தை அவன் அந்த பலியிலே கலந்ததாலும் கூட ஒரு வசனம் என்னுடைய நற்செய்தியிலே வருவதை கூட நாம் காண முடியும். லூக்கா நற்செய்தியிலே 13வது அதிகாரத்தின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சம்பவம் வருகிறது. அதாவது மற்றவர்கள் நாம் சுட்டி காண்பிக்கின்ற அந்த நூல்களிலும், அதாவது பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய வலைகளை கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவருக்கு பிரதித்திரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயை பார்க்கலாம் அவர்கள் பாவிகளால் இருந்தால் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? சில கலிலேயர்கள் கொலை செய்து அந்த ரத்தத்தை செலுத்தியதாக கலந்ததாக நாம் பார்க்கிற பொழுது இயேசு சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், அந்த கலிலேயர் அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்த்து அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல வேண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவிலே 18 பேரை கொன்ற பொழுது எருசலேமில் குடியிருக்கிற எல்லா மனுஷர்களும் அவர்கள் குற்றவாளி என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களை சொல்லுங்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படி கெட்டு போவீர்கள் என்று அவர் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கு சில நேரம் ஆசிரியர்கள் சில பிரச்சனை நாம் வருகிற பொழுது அவர்கள் அதை செய்யலாம் தான் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? அப்போ நான் ஒரு பையன்
இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து வருவோம். நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் நம்ம உபதேசிகளாகவோ அல்லது இறைமக்களாகவோ போகலாம் சில காரியம் அது உண்மைதான். பல சில விஷயங்கள சில கொஞ்சம் உண்மை இருக்கலாம். ஏன்னா 2024 ஆண்டு டிசம்பர் 26 கடலோர மாவட்டங்களிலே பெரிய ஒரு சுனாமி ஏற்பட்டு அநேக மக்கள் மறைக்கிறார். அப்போ சொல்லப்பட்ட காரியம் அவர் கடலோர பகுதியில் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை நல்ல விசுவாசிக்கிற மக்கள். ஆனால் இடைப்பட்ட காலங்களில் கடவுளை விட்டு அவர்கள் துன்மார்க்கம் வாழ்வு, சீட்டடித்தல், துன்மார்க்கம், குடிப்பழக்கம், விபச்சாரங்கள் பலவிதமான பாவங்களிலே வாழ்வதன் மூலமாக கடவுள் அலுவலகங்களை கண்டு சுனாமியை கொண்டு வந்தார் என்று சொல்லி கூட சொல்கிற அனுபவங்கள். அவனுடைய வசனம் அப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா மனத்துவம் அப்படிங்கிற அடி ஒரு மாஸ் டெஸ்ட்ராய் வருவது கூட உண்டு, சில நேரத்தில் இருக்கதான் செய்கிறது. ஆனா என்ன அது கூட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனா அவர்களை விட நம்ம பெர்ஃபெக்ட் என்று நாம் சொல்லக்கூடாது. அப்போ இந்த கல்வி ரத்தங்களை வலியில் தெரிவிக்கப்பட்ட பொழுது 7 கதிரைக்காக அவர்கள் பகுச்சம் என்னலாமா? அப்ப சீதோவிலே 18 பேர் விழுந்து செத்த படித்த வேளையிலே மற்ற எருசலேம் வாழ் மக்கள் நல்ல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கடவுளுடைய கிருபையின் காலங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை நீடிக்கப்படுகிறார். இறக்கலை கடவுள் வந்து கொண்டிருக்கலாம், பரவாயில்லை. என்னாலும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களிலே மனமாற்றம் உடையவர்களாக மனமாறி கடவுளுக்கு பாட வேண்டும். இதே ஆண்டவர் சொல்கிற வேலையில் கூட மற்ற குற்றவாளி ஏற்படுகிற அனுபவங்களை நாம் இருக்கக்கூடாது என்கிற அனுபவத்தோடு இந்த கல்வியை எடுத்துக்காட்டு. அதே போல இஸ்ரேல் கடைசியிலோ அந்த கல்வியை ரத்த பலிகளை செலுத்துகிற காரியங்கள் இது ஒரு புறம் இருந்தாலும் ஆண்டவர் இன்னொரு வேலை நமக்கு தருகிறார். கடவுளை கண்டடைத்தக்க சமயம் இங்கே அவன் ஊமை சொல்லுகிறார். என்ன ஊமை என்று சொன்னால் அங்கே நமக்கு தெரியும், ஒரு 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 மனிதன் அங்கே அவனுக்கு காசு தோட்டம் இருக்கிறது. அங்கு ஒரு அழகான ஃபிக் ட்ரீயை கொண்டு வைக்கிறார். அங்கே ஒரு அழகான ஒரு அத்திமரத்தை கொண்டு அத்தி செடியை கொண்டு அங்கே நாட்டுகிறார். அப்பொழுது அந்த அத்தியை பார்க்கிற பொழுது 3 வருடங்களாக அதில் எந்த விதமான பலனும் இல்லாத இருக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த லூக்கா 13:9 பார்க்கிற பொழுது ஒரு ஓமை கூட அவர் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை கிடைக்கிற பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை பார்த்து 3 வருஷமாக இந்த அத்திமரத்திலே கனி ஒன்றையும் கனி தேடி வருகிறேன், ஒன்றை காணவில்லையே, இதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை வேர்க்கமாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுற வசனம் வருகிறது. அப்படி என்றால் அவர் சொல்ல இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், அதை நான் என்ன செய்வேன், இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் பற்றி அதை நான் எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனி இந்த மரத்தை வெட்டி போடலாம் என்று சொல்லி சொல்கிற அனுபவங்கள். அப்போ 3 ஆண்டுகளாக இதை கனி தேடுகிற அனுபவங்கள், கனி இல்லை. அப்போ ஒரு முறை கூட நான் வெட்டி எரு போடுவேன், இந்த வருஷம் பார்ப்போம், அது இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த மரத்தை எடுக்கணும்னு சொல்லி சொல்லுகிற அனுபவங்கள். இந்த வாழ்க்கை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய சொந்த வாழ்வு காரியம். கடவுள் இந்த தவறு நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த தவறு தான் நமக்கு தந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஈவாக நீடித்து தந்து கொண்டிருக்கிற கடவுளின் முன்னிலையிலே இந்த ஆண்டாய் நாம் கனிவெடுக்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகள் அதை கடந்த இத்தனை ஆண்டுகள் நம்மளை கனி இல்லாவிட்டாலும் கூட இப்பொழுதாக நாம் கனி கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற ஆண்டு இந்த ஆண்டு ஒரு குறிப்பிடுகின்ற ஆண்டு, ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும். எனவே அன்பு பிள்ளைகளை உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த அக்கிரமத்தை விட்டு திரும்பி நீதியை நியாயத்தை செய்கிற நீதிக்குரிய கனிகளை, நியாயத்திற்குரிய கனிகளை, நீதியின் கனிகளை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற அன்பர்களாக இருக்க வேண்டும். அக்கிரமத்தின் கனி அல்ல. அதாவது திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் உயர்வுள்ள திராட்சை தோட்டமாய் கொடுத்தார். அங்கே திராட்சை தோட்டத்திலே விளைந்த கனி, குடித்த கனி, ரொம்ப குடிக்கிற ஒரு ஃப்ரூட்ஸ் தான் அங்கே இயேசு கடவுள் பார்க்கிற காரியம். அப்படி ஆண்டவர் குடிப்பான கனியை, விரும்புகின்ற சுவை மிகுந்த கனியை நாம் கொடுக்கின்ற மக்களாக நல்ல பிரமான அமைப்புகளை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக யாரும் மீது செய்கின்ற அனுபவங்களோடு நாம் வாழ்வதற்கு மக்களாக வாழ்வதற்கு கடவுள் நமக்கு இந்த இறைவாக்கின் மூலமாக நமக்கு அழைத்து தந்து கொண்டிருக்கிறார். எனவே உண்மையிலே இந்த உலக வாழ்க்கையிலே பல சோதனைகளும் பலவிதமான கஷ்டங்களும் நிறைய உணர்ந்தான். பரிசுத்தமாய் வாழ்வது என்பது எளிதாக கடினம், சற்று கடினம், சற்று அதிகமான கடினம். புதிய வாழ்க்கை வாழ்வது என்பது எளிதான காரியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு என்ன மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பும் வழிகளை உங்களுக்கு உண்டாக்குவார். இன்றைய நிருபத்திலே வாசிக்கிறோம் 10:11 மனிதனுக்கு நேர சோதனை அல்லாமல் பேசுகிறவங்களுக்கு நேரமில்லை. பரீட்சைகள் சோதனை சோதிக்கப்பட்டார். கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும்படியாக எவ்வளவு பசுவோடு இருந்தார், எவ்வளவு ஹங்கரியோடு இருந்தார். 40 நாட்கள் அவர் சாப்பிடவில்லை. இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் சொன்னால் நம்ம என்ன செய்யற ஒரு வேலை என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாத செய்திருப்பேன். இன்னைக்கு அப்படி நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒரு நாள் செய்ய முடிஞ்சா ஒரு பழிவாங்க முடிஞ்சா பழிவாங்கிடும் அப்படிதான். ஆனால் அது இருந்தால் பிராணி தான் கூட கட்டுப்படுத்துகிற காரியம். உண்மையிலேயே ஆண்டவர் இதை கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட முடியும், கீழ்ப்படியவில்லை. அப்போ கடவுள் சொல்ற மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரவில்லை. கடவுள் உண்மை உள்ளவர். பிராணிக்கு மேலாய் அவர் சோதிக்க விட மாட்டார். பிராணிக்கு மேலாய் சோதிக்க வந்தாலும் கூட அந்தப்படி சூழ்நிலை வந்தாலும் கூட அதை தாங்கத்தக்கதான வலிமை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, தப்புகிற வழிகளை தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட உள்ளது. சோதனை ஜெயித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சோதனைகளிலே பாவத்தில் மனித நீதிக்கு விளைக்கின்ற ஒரு வாழ்வு, ஒரு தூய வாழ்வு சார்ந்திருக்கின்றதான ஒரு போராட்டங்கள், மாம்சத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் இடை காணப்படுகிற இந்த சோதனைகளை ஜெயிக்கிற ஒரு அனுபவி கடவுள் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட கடவுள் இன்றைக்கும் அவருடைய சொந்த ஜனமாகி இஸ்ரவேல் நாம் புதிய இஸ்ரவேலாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அக்கிரமங்களை விட்டு நம்ம இருக்கிற தவறுகளை நாம் விட்டு கிரமம் செய்தவர்களாக நாம் அவர்களை விட்டு நீதியும் நியாயமும் செய்ய நம்மை அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணமுள்ள மக்களாக வாழ்வு பெறுகின்ற மக்களாக பிழைக்கின்ற அனுபவத்தோடு கூட நிலையான நித்திய வாழ்வை நாம் சோதரித்துக் கொள்ளும்படியாக நாம் உலகத்திலே நீதியும் நியாயம் செய்த மக்களாக கடவுளை பிரமாணிக்கமான மக்களை வாழ்ந்து நிலையான வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கடவுள் தாமே இந்த வாழ்வு தருகின்ற இறைவாக்கின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி கொடுப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் எழுத்து நின்ற நிலையிலே 49வது பக்கம் இடம்பெற்றிருக்கின்ற வேத கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து பின்பற்றுவோம். வேத கீதத்தை நாம் அனைவரும் பின்பற்றும். பக்கம் 49.
23/3/2025 ஞாயிறு சபை கருத்துக்கள் பிறந்த நாள் வருகிற 26/2/2025 தனது பிறந்த நாளை கொண்டாடு நம்முடைய அரசு ஆண்டர்சன் திருமதி பிரீத்தி ஆண்டர்சன் அவர்கள் புதவி செல்வி ஷிஃப்ரா ஓலிவ் ஆண்டர்சனுக்கு சபை சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 23/2/2025 தங்களது பிறந்த நாளை கொண்டாடு திருமதி ஆஷா ஓபி அவர்களின் புதவி செல்வி அவந்திகா அவர்களுக்கு சபை சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 28/3/2025 நமது பிறந்த நாளை கொண்டாடு நம்மை சபையில் நடத்தினர் திருமதி பிளஸ்ஸி ரஞ்சிதா அனீஷ் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 28/3/2025 தனது பிறந்த நாளை கொண்டாடு நம்ம சபையில் இருந்த திருமதி டாக்டர் பென்சி ஜானி பாபு அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2076 ரூபாய், மாத காணிக்கை 9500 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 1300 ரூபாய், ஏல காணிக்கை 40 ரூபாய், வெள்ளிக்கிழமை ஆராதனை காணிக்கை 1040 ரூபாய், மொத்தம் 13,956 ரூபாய். அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சுவிசேஷ லுத்தரன் சபை, நாகர்கோவில் சபை சங்கம், திருநெல்வேலி வட்டம் மாதர் சங்கம் அன்புடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். நமது திருநெல்வேலி வட்ட மாதர் கூடுகை வருகிற 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு
பணகுடி தூய இம்மானுவேல் ஆலயம் வைத்து நடைபெற இருக்கிறது. இதில் சபை போதகர்கள், பெண் ஊழியர்கள், மாதர்கள், இளமகளிர், சபை பொறுப்பாளர் மற்றும் வட்ட பொறுப்பாளர் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். செய்தி போட்டிகள், மனப்பாட வசனம், சங்கீதம் 2:1-12, வேதாகம போட்டி, யாத்திரையாகவும் 1-13 அதிகாரங்கள், பாடல் போட்டி, பாடல் புத்தகம், பின்னணி கீதங்களை விட பாடல் சங்க கூடுகை சரியாக 2 மணிக்கு ஆரம்பமாகும். போட்டிகளுக்கு ஆயத்தமாக வரும் ஏலப்பொருட்கள் கொண்டு வரும் இறைப்பணியில் என்றும் கூட திருநெல்வேலி வட்ட மாதர் சங்க பொறுப்பாளர்கள், ஜாய்ஸ் எப்சிபாய் செயலாளர். சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தமாகிறோம். பாடல் பாடுகின்ற வேலை சிறப்பு நாட்டிற்காக கடந்து வருகின்ற பொழுது உங்களுக்காக சிறப்பு ஜெபங்கள் அறிவிக்கப்படும். நாம் ஜெபிப்போம். அனைத்து ஆற்றலும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். உம்முடைய இறை சமூகத்துடைய நன்மைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உம்முடைய ஆலயத்திலே கடவுள் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நாங்கள் உளமாற நன்றிகளை சொல்கின்றோம். இந்த நாள் கர்த்தர் தோற்றுவித்த நாள், இது நாம் அனைவரும் கழிகூர்ந்து மகிழக்கடவோம் என்று சொல்லுகிற இறை வசனத்தை போல இந்த வேளையிலும் உடைய சமூகம் நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு அன்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் அன்பு திருச்சபையிலே அருமையான அன்பு பிள்ளைகள் இவ்வாறு தங்கள் வாழ்க்கையிலே பிறந்தநாளை காணுகின்ற அன்பு இறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக 26/3/2025 அன்று தங்கள் வாழ்விலை பிறந்தநாளை ஆசிக்கின்ற அன்பு பிள்ளை அவந்திகா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கோபி, மிஸ்ஸஸ் ஆசா கோபி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த வேளையில் அவரோடு வந்திருக்கிற அருமையான அன்பு பாட்டிக்காக, அருமையான ரூத் எஸ்யாளர் அம்மாவுக்காக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக கடவுள் அன்பான பிள்ளை அவந்திகா வாழ்விலை கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஆசிகளுக்காக நன்றி. குழந்தையாக பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் கடவுள் தருகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்காக இந்த வேளை நன்றி சொல்லி சமூகத்திலே காணப்படுகிற அன்பு பிள்ளைக்காக, பிள்ளைங்க அன்பு பாட்டிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வதிக்கின்ற கரம் அன்பு பிள்ளைகளோடு நிறைவாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவேன் என்று சொன்ன கடவுள் அன்பான சிறு பிள்ளையை கடவுள் கரந்தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடவுளை நல்ல அனந்த ஞானம், நல்ல புத்தி கூர்மை, நல்ல அறிவாற்றல் எல்லாவற்றையும் கடவுள் அபரிதமாய் அந்த பிள்ளைக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து விதமான பாதிப்படிகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
ஆண்டை கரம் அந்த பிள்ளையோடு நிறைவாய் தங்கிட்டு வரும் காலம் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறாக. அதே போலவே அருமையான அன்பு அம்மா என்பதை அவர்களுக்காக செபிக்கிறோம். கடவுளை கர்த்தர் கொடுக்கின்ற ஆசைகளுக்காக நன்றி. பணி நிறைவு பெற்றிருக்கிற இந்த காலங்கள் இறைவனுக்குள் ஒரு ஆசீர்வாத காலங்களாய் கடவுள் கொடுக்கின்றபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். கடவுளை விசேஷமாக ஆண்டவரே இந்த வேளையில் கூட அன்பு புதிதாய் பிறந்திருக்கின்ற அன்பு குழந்தைக்காக அந்த வேலையை உதவி கூட நாங்கள் மன்றாடி இருக்கிறோம். ஆண்டவரே அன்பான குழந்தைக்கு கடவுள் நல்ல செய்தியை நாங்கள் கேட்பதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவரே அன்பான பிள்ளை பெற்று இருப்பதாக பார்க்கிற பொழுது கடந்த 19 நாட்களாக ஆண்டவரே கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த குழந்தைக்கு கடவுள் நல்ல விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இதய பகுதிகள் அனைத்தும் நல்ல விதமாய் செயல்பட விசுவாச மக்களாய் செபிக்கிறோம். கடவுள் கொடுக்கின்ற ஆற்றலுக்காக நன்றி. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தன்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல ஆண்டவரே அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. அப்பா பெற்றோரை கடவுளை கற்று அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்காக செபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை கடவுள் பொருட்படுத்திக் கொள்ளும். விசுவாச பாதையில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில் கூட மறுபடியும் அந்த பிள்ளை அவர்களை செபிக்கிறோம். உங்களுடைய கரம் பிள்ளையோடு தங்கட்டும். அதே போலவே ஆண்டவரை ஒரு தேசம் காணப்படுகிற வெளியிடங்கள் காணப்படுகிற ஒரு சபை சார்ந்திருக்கிற அந்த பிள்ளைகள் பிரதமரை காணுகின்ற பிள்ளைகளுக்காக அந்த இறை மக்களுக்காக செபிக்கிறோம். 26/3/2025 பிரதமரை காணுகின்ற அருமையான சிப்ரா ஆலி ஆண்டர்சன் அவர்களுக்காக செபிக்கிறோம். டாக்டர் ஆண்டர்சன் அவர்களுக்காக செபிக்கிறோம். கடவுளை அன்பான அந்த மகளை கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கடவுள் கொடுக்கிற அனந்த ஞானம், புத்திபூர்வ அறிவாற்றல் எல்லா திறமையை கடவுள் நிறைவாய் கொடுத்து அன்பான பிள்ளையை பரிமிதமாய் நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கின்றோம். பெற்றோரை ஆசீர்வதிப்பீராக வாழும் இடங்களிலே கடவுளை கரம் அந்த மக்களோடு நிறைவாய் இருக்க நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை உங்களுடைய பிரசனம் பிள்ளையோடு கூட நிறைவாய் இருக்க செபிக்கின்றோம். அதே போலவே அருமையான 28/3/2025 அன்று தங்கள் வாழ்விலே பிறந்தநாளை காணுகின்ற மிஸ்ஸஸ் பிளஸிங் ரெஜிதா அனீஷ் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான சகோதரி கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சென்னையிலே குடும்பமாய் காணப்படுகிற பொழுது இல்லற வாழ்விலே கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்க நாங்கள் செபிக்கிறோம். அன்பான மகளை கடவுள் நிறைவாய் பொருட்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் அவரை நோக்கி செபிக்கிறோம். எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவேற்றி அந்த மக்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் அவரை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை சகசுகம் ஆரோக்கியம் எல்லா விதமான நிறைவான வாழ்வை கடவுள் அன்பான மகளுக்கு நிறைவாய் கொடுத்து நாங்கள் அவரை நோக்கி மன்றாடி இருக்கிறோம். அதுபோலவே 28/3/2025 தங்கள் வாழ்விலை பிறந்தநாளை காணுகின்ற டாக்டர் பென்சி ஜானி பாபு அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாபு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளே அருமையான பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, சகோதரி ஆசீர்வதிப்பீராக. அவர் செய்கின்ற பணிகளுக்காக